அனைவருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு போட்டுள்ள எஸ்எம்சி வந்து ஒரு சிறப்பு எஸ்எம்சி கூட்டம். நம்ம தமிழக பள்ளி கல்வித்துறையிலேருந்து நம்ம ஒன்றியத்தில் நம்ம ஸ்கூலை மட்டும் தேர்ந்தெடுத்து நம்ம பள்ளி மாணவர்களுக்கு நேரடியாக வந்து அளவெடுத்து துணி தைச்சி கொடுக்குறதுக்காக ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஊரில் இருக்க டெய்லரை வச்சு கரெக்டாக அளவெடுத்து இப்போ ஸ்கூலில் கொடுக்குற யூனிஃபார்ம் பத்த மாட்டேங்குதுன்னு எல்லாரும் சொல்லுவோம். ஒன்று சின்னதாக இருக்குது, இல்லைன்னா பெருசாக இருக்குது, இல்லாட்டி சுத்தமாக மாட்ட முடியல. அந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறதுனால ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஒரு சில பள்ளிகளை தேர்ந்தெடுத்து கவர்மெண்ட் வந்து அவங்களாவே அளவெடுத்து தைக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நம்ம ஸ்கூல் ஒரு ஸ்கூலு. இப்போ பிள்ளைகளுக்கு முதல்கிழமை துணி அளவெடுக்க போகிறோம். அளவெடுத்து அதை அதே அளவில் தைச்சு வர ஜூன் மாதம் அந்த பிள்ளைங்களுக்கு போட்டு ஃபோட்டோ எடுத்து பார்த்து நீட்டாக இருக்குன்னு சொன்னால் இனிமேல் வந்து மொத்தமாக தைச்சி கொடுக்காம ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் போய் நேரடியாக அளவெடுத்து தைச்சி கொடுக்கலான்னு அரசாங்கம் முன்மாதிரியாக நம்ம இதில் மாதிரி பள்ளியில் நம்ம ஸ்கூலை தேர்ந்தெடுத்துருக்காங்க. அதனால் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் எஸ்எம்சி போட்டு உங்கள்கிட்டலாம் ஒப்புதல் வாங்கிட்டு இங்கே டெய்லர் ஒருத்தவங்க நாங்கள் அந்த உள்ளூரில் ஒருத்தர் தப்பா நம்ம ஜெயராம்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காருங்களா சொன்னாங்க, அவங்க பேர் சொன்னாங்க. அவர் வந்து அளவெடுத்துட்டு போயிட்டாருன்னா துணி கவர்மெண்ட்லேயே கொடுத்துருவாங்க, தையக்கூலி மட்டும் அவங்க கொடுப்பாங்க. தச்சு பிள்ளைங்களுக்கு ஃபிட்டான அளவில் ட்ரெஸ் போட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இனிமேல் வருங்காலங்களில் பிள்ளைகளுக்கு துணி வந்து கரெக்டாக அளவெடுத்து தைச்சி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக இன்றைக்கி எஸ்எம்சி கூட்டம் போட்டோம். நீங்கள் கூட்டது எல்லோரும் அலைபேற்று வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.